வணக்கம், நான் இசன் மாரூஃப். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு பைத்தான் பயன்பாடுகள் மற்றும் கட்டமைப்பு, அதாவது பைத்தான் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃப்ரேம்வொர்க். நம்ம ஏன் இப்போ பைத்தானை பார்க்குறோம்னா, நம்ம அடுத்தது பைத்தான் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம பைத்தானை கற்றுக்கிறணும், அது என்னென்ன டொமைனில் பயன்படுது, எந்தெந்த மாதிரியான கட்டமைப்புகள் ஃப்ரேம்வொர்க்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோடைய முக்கியத்துவமும் அதோடைய தேவையும், அது போல் உங்களுக்கு எந்த சைடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு பார்வையை கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம இப்போ பைத்தானை பற்றி பார்க்குறோம். முதல்ல நம்ம பார்க்குறது வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கு. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பிரதானமாக எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், வெப் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் முக்கியமாக இருக்குது. ஸோ வெப் அப்ளிகேஷனுக்காக வேண்டி பைத்தானில் என்ன ஃப்ரேம்வொர்க் இருக்குன்னா, ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஜாங்கோன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது, ஃப்ளாஸ்க்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. இது ரெண்டும் தான் இருக்கிறதே ரொம்ப பாப்புலரான ஃப்ரேம்வொர்க்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஜாங்கோ தான் டிஃபால்ட் ஃப்ரேம்வொர்க்காக இருந்தது. அதை இன்னைக்கு ஃப்ளாஸ்க்கு ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்ல முடியாது, ஈக்குவேட் பண்ணியிருக்குது. ஒரு முழுமையான ஒரு காம்படிஷனை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இப்போது ஜாங்கோன்றது ஃபுல் ஃப்ரேம்வொர்க்கு, ஃபுல் ஸ்டாக் ஃப்ரேம்வொர்க்கு, ஃப்ளாஸ்க்ன்றது மைக்ரோ ஃப்ரேம்வொர்க்கு. ஸோ அப்புறம் பைரமிட்லாம் ஃபுல் ஃப்ரேம்வொர்க்கு, பாட்டில் அதெல்லாம் மைக்ரோ ஃப்ரேம்வொர்க்கு. ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் பார்த்தீங்க வெட்டுப்பை, டேஷு, டர்போ கியர்ஸு, செரிப்பை, டொர்னடோ, கியூபிக் வெப், இது எல்லாமும் வெவ்வேறு வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கு. இதில் டாப்பில் ப்ளோ ஒன்று கொடுத்துருக்கேன். ப்ளோன்னு பேசிக்கலி ஒரு பிளாட்ஃபார்ம், அது சிஎம்எஸ் பிளாட்ஃபார்ம். இது சிஎம்எஸ், இந்த வேர்ட்பிரஸ் மாதிரியான ஒரு சிஎம்எஸ் பிளாட்ஃபார்ம். பட் இது வெறும் பிளாக், வெறும் சிஎம்எஸ்ன்றதை தாண்டி ஒரு ஃப்ரேம்வொர்க்காகவும் அதை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுற கேப்பபிலிட்டியாக இருக்கிறது. அதனால் இதை ஃப்ரேம்வொர்க்கு சிஎம்எஸ் ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஃப்ரேம்வொர்க்ஸ் நம்ம வெப் ஃப்ரேம்வொர்க்கு பைத்தானில் உபயோகப்படுத்துறது. அடுத்து வருவோம். அடுத்து கேம் இன்ஜின்ஸ் அண்ட் லைப்ரரிஸ். இப்போ இன்னைக்கு கேம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் பயன்படுது பைத்தான். இங்கே பைத்தான் தான் முதலிடத்தில் இருக்குன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா C++, C# இதெல்லாம் தான் ப்ரைமரியாக இருக்குது கேம் டெவலப்மெண்ட் ஃபீல்டில். ஈவன் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற கேம் இன்ஜின்லாம் கூட சி லைப்ரரிஸை உபயோகப்படுத்தி பைத்தானுக்காக வேண்டி ஃப்ரேம்வொர்க்காக பண்ணது தான். அதுதான் பைத்தானோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுதான் சியோட லைப்ரரிஸை உள்ளே கால் பண்ணிக்க முடியுங்கிறது. இப்போ கேம் இண்டஸ்ட்ரி போயிட்டீங்கன்னா அந்த அன்ரியலும் யூனிட்டி அண்ட் அன்ரியல் இது ரெண்டும் தான் டாப் மோஸ்ட் கேம் இன்ஜினாக இருக்குது. அதில் யூனிட்டி C#, அன்ரியல் C++ தான் அவங்க ப்ரைமரி லாங்குவேஜாக உபயோகப்படுத்துகிறாங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு இதில் நம்ம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை பைத்தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக உபயோகப்படுத்துறதுக்கு அது இதுக்கு இருக்குது, அன்ரியலுக்கு இருக்குது. ஆனால் மற்ற இதுக்கு யூனிட்டிக்கு இல்லை. இப்போது அதனால் நம்ம இதை ரெண்டுத்தையுமே இதில் கொண்டு வரல. அடுத்தது இங்கே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பைகேம், பாண்டா 3D. பாண்டா 3D ரொம்ப பிரதானமாக உபயோகப்படுத்துறது 3D அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் பைகேம் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கேம் இன்ஜின், கேம் ஃப்ரேம்வொர்க்கு. கோகோ ஸ்டுடியோ அது போல தான் நல்லா கம்ப்யூட்டிங்காக இருக்கிறது. பைத்தான் ஓக்ரே, பைகைரா, பைக்லெட்டு, OpenGL இது எல்லாமும் இதில் இது மாதிரியான ஒரு கேம் டெவலப்மெண்ட்டுக்கான லைப்ரரிஸ் தான். முக்கியமாக கிவின்றது எக்ஸ்டென்சிவான ஃப்ரேம்வொர்க்கு. இது கிவியை நம்ம கேம் டெவலப்மெண்ட்டுக்குள்ளேயும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம், ஒரு GUI கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட்டாகவும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம், மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க்காகவும் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதில் மொபைல் அப்ளிகேஷன்ஸும் கிவியில் பண்ண முடியும். நம்ம இந்த லிஸ்ட்டில் பைத்தான் கேப்பபிலிட்டியில் மொபைலில் கொண்டு வரவே இல்லை. ஏன்னா இது பைத்தான் மொபைலில் லேகிங்காக தான் இருக்குது. கிவின்ற ஒன்றும் வேறு சோர்ஸில் ஃப்ரேம்வொர்க் இருந்தாலும், லைப்ரரிஸ் இருந்தாலும், அது மற்ற இப்போ இன்றைக்கி இருக்கிற ஜாவா, கோட்லின், ஜாவா ஸ்கிரிப்ட் அது கூட காம்பீட் பண்ணுற மாதிரியான
கேப்பபிலிட்டியில் மொபைல் அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. கிவி உபயோகப்படுத்தி நமக்கு மொபைல் கேம் டெவலப் பண்ணி கொடுக்குறது ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குமே தவிர பொதுவான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு கிவி வந்து ஹெவி லோடாக இருக்கும். அதனால் நம்ம மொபைல் அப்ளிகேஷன் லைட் வெயிட்டாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் மொபைல் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பெரும்பான்மையான நம்ம கிவி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு இதில் பார்த்தோம்னா ரென்பைன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக உபயோகப்படுத்துறது. கேம் டெவலப்மெண்ட்டுன்றதை தாண்டி விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். அடுத்த டாபிக் நம்ம போவோம். அடுத்து மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் பைத்தானுடைய ஒரு அன்பீட்டபிள் ஸ்பாட்னு சொல்லலாம். இங்கே வந்து பைத்தானுக்கு காம்படிஷனே இல்லாமல் லீடிங்கில் இருக்கிறது மெஷின் லேர்னிங்லேயும் ஏஐலையும் பைத்தான் தான். இதுக்கு காம்படிஷன்லாம் அந்தளவுக்கு லைப்ரரிஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸோட உள்ள வேறு லாங்குவேஜ் இல்லை. இதில் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் போட்டிருக்கும். டென்சார்ஃப்ளோ, பாண்டாஸ், எம்எக்ஸ்நெட், பைடார்ச், நம்பை, தியானோ, ஸ்பார்க்கு, சைக்கிட்லேர்னு அந்த மாதிரி இல்லை ஏகப்பட்ட மெஷின் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இப்போது இதில் சைக்கிட்டு இன்னும் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கேராஸ்லாம் வந்து சியை பண்ணி அதை பைத்தானுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து பைத்தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். பைத்தான் வந்து சியில் வந்து கம்பைல் ஆகிறதுனால சியில் கம்பைலர் பில்ட் பண்ணிக்கிறதுனால பைத்தானை நம்ம சியாக கம்பைல் பண்ண முடியும். அதனால் மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே C++ லைப்ரரிஸை ஈஸியாக பைத்தானுக்கு அடாப்ட் பண்ணி நம்ம வந்து C++ கேப்பபிலிட்டிஸை நம்ம இதுக்குள்ளாரையே பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன். இதுலேயும் பைத்தான் தான் லீடில் இருக்குது. ஆனால் இது காம்படிஷன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆர்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க தான் டேட்டா சயின்ஸில் அந்த லாங்குவேஜ் தான் நம்ம டாப் மோஸ்ட் லாங்குவேஜாக கருதப்படுது. இருந்தாலும் நம்ம வந்து பாப்புலர் லாங்குவேஜ் பைத்தான்கிறதுனால ஸோ இதுக்கு இருக்கிற அளவுக்கு லைப்ரரிஸ் வந்து பாப்புலாரிட்டி மற்ற லாங்குவேஜுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா இதில் வேறு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது அது கூட டேட்டா சயின்ஸ் அண்ட் விஷுவலைசேஷன் கேப்பபிலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு இப்படியே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ தனியாக ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணுங்கிற ஒரு இது இருக்கிறதுனால ஸோ விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ் தான் மேட்பிளாட்லிப், சிபான் இதெல்லாம் வந்து விஷுவலைசேஷன் லைப்ரரிஸ். அஃப்கோர்ஸ் நம்பை, எஸ்கியூஎல், பாண்டாஸ், டென்சர்ஃப்ளோ இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் மெஷின் லேர்னிங் ஏஐலையும் வருது. நமக்கு இங்கே டேட்டா சயின்ஸ்லேயும் இதை பயன்படுத்துகிறோம். அந்த ஃபெசிலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸும் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸில் இருக்குது. அடுத்தது நம்ம போகணுன்னாக்கா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். இன்றைக்கி வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் டெட்ன்ற லெவலில் இருக்குது. இருந்தாலும் தொடர்ந்து தேவைகள் இருக்கத்தான் செய்யுது. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பைத்தானை விட நமக்கு வந்து .NET அதாவது C# அதுதான் வந்து மோர் ரெலவெண்ட்டாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ஏன்னா முக்கியமாக இன்றைக்கி விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ், விண்டோஸ் மிஷின்ஸ், டெஸ்க்டாப் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் தான் இன்றைக்கும் டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பைத்தான் பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாட்ஃபார்ம் ஃப்ரீ. இதில் நம்ம டெவலப் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம விண்டோஸ், யுனிக்ஸு, மேக்குன்னு சொல்லிட்டு மூணுத்துலேயும் நம்ம ரன் பண்ண முடியும். அதனால் எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் அதாவது பொதுவாக சின்ன சின்ன அப்ளிகேஷன் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் யாரும் பண்ணுறதே இல்லை. எல்லோரும் இன்றைக்கி ரிமோட் வெப் அப்ளிகேஷன் இல்லை வெப் பேஸ்டு ப்ரௌசர் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு மாறிட்டாங்க. அப்போது அதோட ரிலவன்சி குறைஞ்சதுனால விண்டோஸ் டாமினண்ட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து C# வந்து அன்பீட்டபுளாகவோ .NETலாம் வந்து அப்படி அன்பீட்டபுளாக இல்லை. அதுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு தான் பைத்தான் இருக்குது. எந்த அளவுக்கு பைத்தான் அப்படி இருக்குதுன்னாக்கா விஷுவல் ஸ்டுடியோவில் பைத்தானை அவங்களே அடாப்ட் பண்ணிட்டாங்க விஷுவல் ஸ்டுடியோவே. ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோவில் பைத்தான் அவங்க எல்லோரும் யூஸ் பண்ணட்டோன்னு. இப்போ நானே வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு தான் நம்ம பைத்தான் இன்டர்ஃபேஸாக உபயோகப்படுத்துகிறேன். ஸோ இதில் வந்து டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான இருக்கிற லைப்ரரின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லணும்னா PyQt. அதான் லெஃப்ட் சைடில் பைத்தான் சிம்பிள் போட்டு Qt சிம்பிள் போட்டிருக்கோம். அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக பயன்படுத்துது. பேசிக்கலி Qtன்றது C லைப்ரரி, C++ லைப்ரரிஸ் தான்.
அதை பைத்தானுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னொரு லைப்ரரி பார்த்தோம்னா டாப் மோஸ்ட்டாக இருக்கிறது, சில பேர் இதுதான் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாங்க QT டீகிண்டர்ன்றது. டீகிண்டரும் TKங்கிற ஒரு C++ லைப்ரரி தான், அதுதான் பைத்தானுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு லைப்ரரி பார்த்தோம்னா, இப்போ பைத்தானில் வந்து நேட்டிவ் லைப்ரரியாக அதிகமாக ஃபேமஸாக இருக்கிற லைப்ரரின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா WX பைத்தான் தான் சொல்லணும். இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா WX பைத்தானை அடாப்ட் பண்ணி டெவலப் பண்ண வேற ஒரு லைப்ரரி தான் வந்து PyG ஆப்ஜெக்ட். அந்த மாதிரி இன்னும் பல ஃப்ரேம்வொர்க் ஆர் லைப்ரரிஸ் வந்து WX பைத்தானை வச்சு பண்ணுறாங்க. அதே போல் இந்த QT வந்து PyQt வரதுக்கு முன்னாடியே அந்த QT அடாப்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்தது தான் PySide. அப்போது PySide PyQt ரெண்டுமே ஈக்குவலண்டாக ஸ்ட்ரென்த்தான விஷயம்தான். அதனால PyQt PySideோட அதிகமாக பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அது போல் பை பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுவும் ரெலவன்ஸ் இருக்குது. PyCF குரோம் எனேபிள்டு ஃப்ரேம்வொர்க்கு. இப்போ குரோமில் ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரேம்வொர்க் தான் அது. ஸோ அதுவும் சியில் இருக்கிறது தான், C++ல் அதை வந்து பைத்தானுக்கு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் அடுத்து கிவி நம்ம முன்னாடி பார்த்தோம், அது GUI டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் அது நல்லா பயன்படுது. libAVGன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரேம்வொர்க்கும் இருக்குது, ஃப்ளக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நேரப்பற்றாக்குறையின் காரணமாக நம்ம இந்த காணொலியை இதோடு நிறுத்திக்குவோம். மீதமுள்ள பயன்பாடுகளையும் கட்டமைப்புகளையும் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் காண்போம். இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.